கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆலிமா தினசரி வகுப்பு ஆலிமா பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த விழாவின் துவக்கமாக ஆலிமா வகுப்பு 2வது வருடம் பூர்த்தி செய்திருக்கிற TM ஐநூல் ஃபாத்திமா அவர்களை பேசுமாறு தலைப்பு இருக்காது காக்கா காக்கா இல்லையா தலைப்பு காக்கா காக்கா நான் காக்க நான் ஒரு காக்க இந்த தலைப்பின் கீழ் ஐநூல் ஃபாத்திமா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, இப்போது நான் உங்களுக்கு மத்தியில் காக்க காக்க நாமாக என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் நாக்கு மிக முக்கியமானது. சுமார் 50 கிராம் இறைச்சி துண்டு தான் நாக்கு. இந்த நாக்கின் மூலம் ஒரு சமூகத்தை சீர்திருத்தவும் முடியும், ஒரு சமுதாயத்தை கெடுக்கவும் முடியும். இதற்கு வரலாற்றில் சான்றுகள் பல உள்ளன. நபிமார்கள் மற்றும் நற்சிந்தனைவாதிகளின் போதனையால் எத்தனையோ சமுதாயங்கள் சீரடைந்தன. அதே போல சல்மான் ருஷ்டி, நஸ்ரிமா நஸ்ரின் போன்ற கயவர்களின் பேச்சுகளால் முஸ்லிம் சமுதாயத்தில் குழப்பமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டதை நம்மால் மறந்திருக்க முடியாது. ஆக நாக்கினால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இந்த நாக்கை மனிதர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியுள்ளது. ஒருவர் தமது நாவை இதற்கு சாதகமாக பயன்படுத்தாவிட்டாலும் ஒருவருக்கு பாதகமாக பயன்படுத்தக்கூடாது. பிறருக்கு எதிராக தமது நாவை உயர்த்தாதவனை உண்மையான முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய நாவை விட்டும் கரத்தை விட்டும் பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெறுகிறானோ அவனை உண்மையான முஸ்லிம் என்றும் அப்துல்லா பின் அம்ரை அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நூல் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இந்த நான்கு விஷயத்தில் தான் சறுக்கி விடுகின்றனர். நாவால் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தி விடுகின்றனர், பிறருடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவித்து விடுகின்றனர். ஆண்களோ பெண்களோ ஒரு இடத்தில் சிலர் ஒன்று கூடிவிட்டால் நல்ல விஷயங்கள் பரிமாறப்பட்டது அரிதாகவே இருக்கும். மாறாக யாரை பற்றியாவது புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது போல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒருவரை பற்றி புறம் பேசுவதையும் போல் சொல்வதையும் இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. இதனால் மக்களிடையே விரோதமும் புரோதமும் குழப்பமும் ஏற்படுவதோடு நல்லிணக்கம் கெட்டுவிடுகிறது. அடுத்து கேலி, கிண்டல், இதுவும் நாவால் செய்கின்ற ஒரு வகையான இனிய செயல். இதனை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இதனால் பிறருடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. கல்லூரிகளில் நடக்கின்ற ராக்கி, ஈவ்டீசிங் இந்த வகையை சேர்ந்ததுதான். இதனால் மனமுடைந்து எத்தனையோ பேர் தற்கொலை செய்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, நாவரசுகளும் சரிகாசாக்களும் தோன்ற காரணம் ராக்கி, ஈவ்டீசிங் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாம் அதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு ஆர்வமூட்டியுள்ளது. அல்லாஹ்வையும் மறுமை நாளிலும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடிக்கட்டும். அழகிய வார்த்தை தர்மமாகும் என்றும், 2 நாடுகளுக்கு இடையே உள்ளதையும் 2 கால்களுக்கு இடையே உள்ளதையும் பாதுகாக்க எனக்கு யார் உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாவை பாதுகாப்பதற்கான சொர்க்கம் உள்ளது. அது மட்டுமில்ல, திருமதி இப்னு மாஜாவின் ஒரு நீண்ட ஹதீஸ், நாவின் விளைவால் மக்கள் நரகத்தில் முகம் குப்புற விழுகின்றனர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாவை பாதுகாப்போம், அதனை நல்வழியில் செலவிடுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதோமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவி எஃப் சனா மறப்போம் மன்னிப்போம் என்கிற தலைப்பு. அடுத்து வருவாங்க அவளும் அதே தலைப்பு மறப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்பார்ந்த பெரியோர்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் இன்று உங்களுக்கு மத்தியில் மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பில் சுற்று விளையாட்டு வந்துள்ளேன். விட்டுக் கொடுக்கும்
இன்று நமக்கிடையே பகை உணர்வுகள் அதிகம் ஏற்பட்டு குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகின்றன. உஹது போரில் ஒரு கட்டத்தில் முஸ்லிம் படையினரும் எதிர்ப்படையினரும் கலந்து யார் யாரை தாக்குகிறோம் என்று தெரியாமல் முஸ்லிம்களே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். அந்நேரத்தில் உஹதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கு கண்டார்கள். அவர் முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஆளாக போவதைக் கண்டு அல்லாஹ்வின் அடியார்களே, என் தந்தை என கத்தினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதற்குள் அவரை கொன்றுவிட்டனர். உடனே உஹதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் தம் தந்தையை கொண்டவர்களை நோக்கி அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். உஹதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு மன்னித்ததால் அல்லாஹ்வை அவர் சந்திக்கும் வரை இந்த நல்ல பலன் அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது. இன்று உஹதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தையை கொன்றவர்களை மன்னிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் உள்ளன. உஹதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த மன்னிக்கும் மனப்பான்மை என்ற தன்மையினால் அவர் மரணிக்கும் வரை அதன் பலன் அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது. தாம் பெற்ற மகள் மீது ஒருவர் அவதூறு சொன்னால் எந்த பெற்றோர்கள் அதை மன்னிப்பார்களா? ஆனால் அல்லாஹ் மன்னிக்க சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளுமான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிதும் பாதித்த சம்பவம் இது. அவதூறு சுமத்தியவர்களில் மிர்தாத் பின் உஸாமா என்பவரும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்கு பல உதவிகளை செய்து வந்தார்கள். தன் மகள் மீது களவு சுமத்தியவர்களுக்கு இவனால் உதவிகள் மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக ஒருவருக்கு செய்து வரும் நல்லுதவியை அவர் செய்த குற்றத்திற்காக ஏன் நிறுத்த வேண்டும் என்று கூறி மன்னிக்க சொல்கிறான். இதோ அந்த வசனத்தை கேளுங்கள். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையை ஹிஜ்ரத் செய்தவருக்கும் உதவ மாட்ட வேண்டும். செல்வமும் வசதியும் கிடைத்தோர் சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருப்பின் அவற்றை மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் பெரும் மன்னிப்பவனும் பெரும் கிருபையாளனுமாவான். இன்றைக்கு நம்மிடையே உள்ள பிரச்சனைகளுக்கு தான் என்ன? குடும்ப தகராறுகளுக்கு காரணம் தான் என்ன? எங்கள் வீட்டில் பெண் எடுக்கவில்லை, அதனால் பிளவு, அல்லது அண்ணன் தம்பிகளுக்கிடையே சொத்து தகராறு, அதனால் பிளவில்லை. இது போன்ற பிரச்சனைகளுக்காக காலம் காலமாக சண்டை போட்டு கிடப்போம் நம் சமூகத்தில் ஏராளம் பேர் உள்ளனர். விட்டுக் கொடுப்பதனால் யாரும் விட்டு போவதில்லை, மன்னிப்பதனால் யாரும் மரியாதை இழந்து போவதில்லை, மறப்பதனால் யாரும் தாழ்ந்து போவதும் இல்லை. ஆனால் இந்த பெருந்தன்மை நமக்கு யாருக்கும் வருவதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செல்வத்தை குறித்து விடுவதில்லை. மனிதன் மன்னிப்பதனால் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இல்லை. அல்லாஹ்வுக்காக பணிவை மேற்கொள்ளும் எவருக்கும் அல்லாஹ் அவனது அந்தஸ்தை உயர்த்தாமல் இல்லை என்று கூறி முஸ்லிம்களாகிய நாம் மறப்போம் மன்னிப்போம் என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இதே தலைப்பின் தொடர் மறப்போம் மன்னிப்போம். எஸ்.ஜே. வஜீஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பில் எனக்கு முன்னால் பேசிய அந்த சகோதரி விட்டு சென்ற சில நொடிகளை நான் தொட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய அந்த சகோதரி அழகாக சொன்னார், மறப்பதனால் யாரும் மரியாதை இழந்து போவதும் இல்லை, மன்னிப்பதனால் யாரும் கெட்டு போவதில்லை. ஆனால் இந்த பெருந்தன்மை யாருக்கும் வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செல்வத்தை குறைத்து விடுவதில்லை. மனிதன் மன்னிப்பதனால் அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் பாதையில் அறுபவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான். எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, மறப்போம் மன்னிப்போம். அல்லாஹ்வுடைய நல்வாக்கியை நாம் எப்போதும் நிறைவு செய்வோமாக. அல்லாஹ் அடுத்து முதலாம் ஆண்டு பூர்த்தி செய்த மாணவி கேஎம் ஹதீஜா பெனாத். இஸ்லாத்தில் கல்வி என்ற தலைப்பில்.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, போன்ற மாணவ மாணிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய கல்வி. உலகில் காணப்படுகின்ற எந்த மதமும் சித்தாந்தமும் வலியுறுத்தாத அளவுக்கு இஸ்லாம் அறிவை தேடுமாறு வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்தூதராக அல்லாஹ் அறிமுகம் செய்யும் போது அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய முதல் செய்தி இக்ரா ஓதுவீராக என்பதுதான். படித்தால்தான் அறிவு பிறக்கும். அதன் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தவும் முடியும். மற்றொரு இடத்தில் ஹல் யஸ்தவி லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா? அறிவுடையவர்கள் நல்லறிவு பெறுகிறார் என்று கூறுகிறார். 39:9. மேற்கண்ட வசனத்தை நாம் சிந்தித்தால் கல்வியின் அவசியத்தையும் அதன் பயனையும் விளங்கிக் கொள்ளலாம். அறிந்தவர்கள் எதையும் அறிந்து கொள்வார்கள், அதற்கான முயற்சியை ஆயுதமாக கையில் எடுப்பார்கள். அறியாதவர்கள் காட்சி கொண்டதை உலக கல்வி மார்க்க எல்லோரும் டாக்டராக வேண்டும் அல்லது இன்ஜினியராக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் மார்க்கத்தை தெரிந்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சரி, அந்த பிள்ளை ஒரு மாதிரியா இருக்குது உஸ்தாது, கொடுங்கோ கூட சேர்ந்த பிள்ளை சொன்னது நான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு அதை அவளை சொதப்பண்ணேன். ஏன்னா இது கடைசி வருஷம், யாரும் கேட்க போறது இல்லை. சொதப்பிட்டு போயிடும். அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை அல்லாஹ் இலகுவாக்குகிறான். கல்வி என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகும். ஒருவன் சிந்திக்கவும் செயல்படவும் தேவையான அறிவுதான். அந்த அறிவை பெற்றிட அல்லாஹ்வின் உதவியால் அவன் தேட வேண்டியது கல்வியாகும். இஸ்லாம் சொல்லும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் போது மனிதன் அது தரும் அறிவை கொண்டு தனக்கென ஒரு அந்தஸ்தை பெறுகிறான். அக்கல்வி தனக்கும் பிறருக்கும் பயன் தரும் வகையில் செயல்படும் போதுதான் அவனது வாழ்க்கை தரம் உயரும் என்பது எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், கல்வி உடையவருக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். 58:11. கல்வி என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். தொலைதூர நோக்கோடு மனிதனை நேர்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்வதை இலக்காக விழிப்பூச்சாக கொள்ளும் கற்பத்தை மனிதர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த கல்வி மனிதனின் காசு பணம் சம்பாதிக்கவை பெருமையும் ஒழுங்கினத்தையும் கலாச்சார சீரழிவும் ஏற்படுத்துமானால் அது பயனற்ற கல்வியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். உலக கல்விக்காக பிள்ளைகளை காலை 6 மணிக்குள் ரெடி பண்ணி ஸ்கூல் பஸ்ஸுக்காக வழிமேல் விழி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறோம். ஆனால் காலையிலும் மாலையிலும் அவர்களை மதரசாவுக்கு அனுப்ப எவரும் தயார்படுத்துவதில்லை. ஏன் இந்த பாரபட்சம்? ஏமா மதரசாவுக்கு போறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் கேட்க, இல்லமா கால் வலிக்குது கை வலிக்குது பாதுகாப்பு சொன்னது பெற்றோர்கள் அமைதியாக மார்க்க கல்வியை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு வழங்கிட முடியும் கையாளாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போட்டி பொறாமை சொல்லிருங்களா அப்படிங்கிறார். சொல்லிருங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகிறான். அதன் மூலம் யாராவது கூப்பிட்டு வர சொல்லுங்க. அவன் சரி போடுவான். இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் பட்டம் வாங்குதில்ல, அந்த அறிவை கொண்டு அவர் தீர்ப்பு வழங்குகிறார். சரி போடுவான். சரி இந்த 2 விஷயங்களில் தான் போட்டி பொறாமை இருக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நபி அவர்களின் இந்த போதனை ஏற்ப இன்று நடந்து கொள்கிறோமா? இல்லையே. எதில் போட்டி
போட வேண்டுமோ அதில் போட்டி போடுவதில்லை, எதில் போட்டி போடக்கூடாதோ அதில் நான் போட்டி போடுகிறோம். உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதில் நான் போட்டி பொறாமை இருப்பதை பார்க்கிறோம். மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதை பொழுதுபோக்காக வைத்துக் கொள்கிறோம். இவர்கள் விஷயத்தின் அல்லாஹ்வின் கூற்று மிக கச்சிதமாக பொருந்தி போகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மறுமைக்கு முன் இவ்வுலகம் அற்ப சுகமே அன்றி வேறு இல்லை. 13:26. நம் சமூகத்தை சிந்தித்து பாருங்கள். இளைஞர்களிடம் இளம் பெண்களிடம் பரவி கிடைக்கின்ற சிந்தனை சீரழிவு, கலாச்சார சீரழிவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றிற்கு அடிப்படை காரணம் அவர்கள் மார்க்க கல்வியை கைவிட்டதுதான். அந்த அக்கறையை பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊட்டாததுதான். எனவே அல்லாஹ்வும் அவனது தூதரும் கற்றுத்தந்த வழியை கற்போமாக என்று கூறி என முறையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து முதலாம் ஆண்டு மாணவி KM அஜீசா ஃபாத்திமா. தலைப்பு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவி மாணவிகளே, இப்போது நான் உங்களுக்கு பற்றி முட்டி போதிடுவோம் மூட பழக்கங்களை என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். அல்லாஹ் மனிதனை பகுத்தறிவாளனாக படைத்துள்ளான். அப்படிப்பட்ட மனிதனிடம் அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும் இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு முஸ்லிமிடம் அறவே காணப்படக்கூடாது. ஏனெனில் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான மார்க்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட பழக்கங்களை காலில் போட்டு மிதிப்பேன் என்று கூறி அவற்றை ஒழித்து கட்டியுள்ளார்கள். ஆனால் இன்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை அல்லாஹ் முஸ்லிம்கள் தமது காலில் போட்டு மிதித்து விட்டார்கள். ஆம், முஸ்லிம் சமுதாயத்தில் மூட பழக்கங்கள் நிறைவே காணப்படுகின்றன. திருமணம், புதுவிருப்புகள் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நல்ல நேரம் பார்க்கிறார்கள். ஒரு நல்ல காரியத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும் போது சகனம் பார்க்கிறார்கள். வீடு கட்டும் போது வாக்கு பார்ப்பதும், ஜோசியக்காரிடம் சென்று ஜோசியம் பார்ப்பதும், குறிகாரிடம் சென்று குறி பார்ப்பதும், செய்கும் மார்களிடமும் தங்கள் மார்க்கிடமும் சென்று பாசிதாவை பார்ப்பதும் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் வேறென்ன? வட்டியும் வரதட்சணையும் இந்த வகையை சேர்ந்ததுதான். காதலர் தினத்தை கொண்டாடுவதும் திருமண நாளை கொண்டாடுவதும் மூட பழக்கம் இல்லையா? பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்துவிட்டால் அதற்கு ஒரு சடங்கு, ஆண் குழந்தைகளுக்கு சுத்தம் செய்தால் அதற்கு ஒரு சடங்கு. அப்பப்பா, திருமணத்தில் தான் எத்தனை சடங்குகள், சம்பிரதாயங்கள், கருங்கமணி கட்டுதல், பூக்கட்டுதல், கலபரப்பு ஊர்வலம், மாப்பிள்ளை ஊர்வலம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் உள்ளன. இவை ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகின்றன. இவையெல்லாம் ஒரே மார்க்கத்தில் உள்ளதா? நம்முடைய மார்க்கம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்ட மார்க்கமாகும். இது போன்ற காரியங்களை செய்வதால் தான் இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் சடங்குகளின் தொகுப்பு என ஏளனம் செய்கின்றனர். சங்கடமாக இல்ல? மீலாது விழா கொண்டாடுவதும் பலாசோராமி விழுவதும் சன்மார்க்கத்தின் சட்டம் என்று யார் சொன்னது? அல்லாஹ்வா, அல்லாஹ்வின் தூதரா? அதை எழுதிவிட்டுதான் எத்தனை சடங்குகள்? 1ஆம் சடங்கு முதல் 4ஆம் சடங்கு இது எல்லாம் இறை மார்க்கத்தில் உள்ளதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியதா? இல்லையே. சஹாபாக்கள் காலத்திலும் இமாம்கள் காலத்திலும் இல்லாத நடைமுறைகள் நம் சமுதாயத்தில் எப்படி நுழைந்தன? இங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது. நீங்கள் உங்கள் முன்னர் வாழ்ந்தவர்களின் நடைமுறைகளை மூலமாக அப்படியே காப்பியிருப்பீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உருவின் பகுதியில் நுழைந்தால் அதில் நீங்கள் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, முன்னர் வாழ்ந்தவர்கள் என்று நபி குறிப்பிடுகிறார் என்று தோழர்கள் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாமல் வேறு யாரை சொல்கிறேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது தெரிகிறதா இவையெல்லாம் எங்கிருந்து வந்திருந்து? இவையெல்லாம் மாற்று மனதிலிருந்து, குறிப்பாக யூத கிறிஸ்தவரிடமிருந்து காப்பிடிக்கப்பட்டவைதான். இவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது உத்தரவில்லாத செயலை எவர் செய்கிறானோ அது நிராகரிக்கப்படும். நூல் முஸ்லிம். மார்க்கத்தில் இல்லாத புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் வித்தோத்தாகும். எல்லா வித்தோத்துகளும் வழிகளே, எல்லா வழிகளும் நம்மை நரகில் கொண்டு போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எச்சரிக்கையை முடித்து வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து PT நசீஹா முதலாம் ஆண்டு மாணவி சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் சிந்தனை மனமே என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்ற வந்துள்ளேன். தான் எதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்கட்டும் மனிதன் என்கிறது அல்குர்ஆன் 86:5. ஆம், மனிதன் அற்பமான விந்து துளியிலிருந்துதான் படைக்கப்பட்டுள்ளான். உங்களை அற்பமான வீட்டிலிருந்தும் விந்து துளியிலிருந்து படைக்கவில்லையா? 77:20 என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் எத்தனையோ அற்புதங்கள். அவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது பல ரஹ்மானின் வல்லமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உடலின் சீரமைப்பை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் இதயம், மூளை, கண்களின் நடுவே பார்க்கின்றன, அதனை ஊசு துடிப்பிலிருந்து பாதுகாக்கின்ற இவைகள், வாசனை நுகரும் மூக்கு, வார்த்தைகளை வெளிவர சுழலும் நாக்கு, உண்ணும் பொருட்கள் அனைத்தையும் செரிக்க வைக்கும் வயிறு, இன்னும் எத்தனையோ அவயங்கள் மனித உடலில். அவை அனைத்தும் அற்புதங்கள். உங்களுக்குள் பல சான்றுகள் உள்ளன. அவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? 51:21 என்று குர்ஆன் கேட்கிறது. இவையன்றி நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு அறிகின்றான். அல்லாஹ்வின் அருள்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் எண்ணி முடியாது. மனிதன் அநீதி இழைப்பவன், நன்றி கெட்டவன். அல்குர்ஆன் 14:34. இத்தகைய அற்புதங்களையும் அருள்கொடைகளையும் படைத்த இறைவன் எத்துணை மகத்தானவன் என்பதை சிந்திக்க வேண்டாமா? மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை படைத்த இறைவனையே வணங்குங்கள். அதன் மூலம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அவனை உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கி வைத்தார். அதன் மூலம் பூமியிலிருந்து காய்கனிகளை வெளிப்படுத்தினார். எனவே அறிந்து கொண்ட அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். நாமே உங்களை படைத்தோம். எனவே நாம் கூறுவதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? அல்குர்ஆன் 56:57. அவர்களை உலக வாழ்வில் வெளிப்படையாக தெரிபவற்றை அறிகிறார்கள், ஆனால் மறுமையை பற்றி அலட்சியமாக உள்ளார்கள். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவற்றையும் தக்க காரணத்துடனும் காலக்கெழுவுடனும் அல்லாமல் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. மனிதர்களின் அதிகமான தமது இறைவனின் சந்திப்பை மறுப்பவர்களாகவே உள்ளனர். அல்குர்ஆன் 30:7-8. எனவே மனிதன் தன்னை சுற்றியுள்ளவற்றையும் சிந்தித்து தன்னுடைய இறைவனை வணங்குவதிலும் அவனை ஏகத்துவப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவானாக. அதற்கு அடிநிலையில் திருக்குர்ஆனை படித்து சிந்திப்பானாக. நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை அப்போ என் காலுக்கு பக்கத்தில் சம்சா பாதி சம்சா வச்சோமா இல்லையா? 2வது கேஸு 21:10. அதையும் எடுத்துக்குவானா? அதற்கு துணை செய்வானாக. வாஹித் ரஹ்மான் சரி சரி, வேற யார்ட்டையும் சொல்லிட்டு போ. சரி சரி, நல்லது. இஸ்லாம் வருவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய ஜாமியத்துன் நஜாஹ் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியின் ஓராண்டு மற்றும் ஈராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் தினசரி வகுப்பாக கலந்து கொண்டு படித்து முடித்த மாணவிகளுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சியும் தர்பியா எனும் நற்பயிற்சி வகுப்பும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகத்தான நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மதரசாவினுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். மதரசாக்கள் சமுதாயத்தில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த மதரசாக்கள் மூலமாகத்தான் நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வழிகோலாக இருக்கிறது. அதனால் சமுதாயத்திற்கு இது அவசியம் தேவையான ஒன்று. இந்த மதரசாக்கள் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன. நமது ஊரிலே பல்வேறு மதரசாக்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆங்காங்கே திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் மதரசாக்கள் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மதரசாவினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இங்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்பயிற்சி அளிக்க வேண்டும், தர்பியா கொடுக்க வேண்டும். எதன் மூலம் நம்முடைய இறை மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமும், ஏகத்துவ சிந்தனையை அவர்களுடைய உள்ளங்களிலே பதிய வைப்பதன் மூலமும், அவர்களை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குவதன் மூலமும் அந்த குழந்தைகளுக்கு நற்பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதம் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் தான் இது எல்லாம் நடந்து வருவதை பார்க்கிறோம், சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான். பெரியார்கள் சொன்னார்கள்,
அறிஞர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதுதான் இந்த மதரசாவிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்துடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழியிலே நின்று குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே இந்த தர்பியா எனும் நற்பயிற்சி குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பிள்ளைகள் 6வது வகுப்பு படித்து முடித்ததிலிருந்து இந்த மதரசாவிலே நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். அவர்கள் நன்கு குர்ஆன் ஓத தெரிந்தால் இந்த ஆலிமா பிரிவிலே அவர்களை நாம் இணைத்துக் கொள்வோம். இந்த ஆலிமா பிரிவிலே அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் ஏகத்துவத்துக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து வருகிறோம். இந்த மதரசாவினுடைய சூழல், சுற்றுச்சூழல் என்று சொல்வார்களே, அந்த சுற்றுச்சூழல் தௌஹீத் எனும் ஏகத்துவம் தான். அந்த ஏகத்துவ சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம், நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஏகத்துவத்துடைய சிந்தனையை நாம் விதைக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லுக்மான் என்ற அறிஞர் தம்முடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு கூறிய அந்த உபதேசத்தை நபியே நீர் நினைவுறுவீராக. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தவாறு கூறினார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க வதுல்முன் அதீம், திண்ணமாக இணை வைப்பு என்பது அது மிகப்பெரிய அநீதியாகும். இணை வைப்பு அநீதி என்று சொல்கிறான், அது நியாயம் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் உங்களை படைத்திருக்க, ஏன் அகில உலகத்தையும் படைத்திருக்க, அவனிடத்திலே நீங்கள் வேண்டுவதை விட்டுவிட்டு எப்படி அவன் அல்லாதவர்களிடத்திலே நீங்கள் வேண்ட முடியும்? அல்லாஹ் அகில உலகத்தை படைத்து தனது அருட்கொடைகளால் உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்க, நீங்கள் அவனிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்பதை விட்டுவிட்டு எப்படி நீங்கள் இன்னொருவரிடத்திலே கேட்க முடியும்? அல்லாஹ்வை மதிப்பதை விட்டுவிட்டு எப்படி இன்னொருவரை மதிக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு இணையாக எப்படி இன்னொருவரை கொண்டு வர முடியும்? இது அநியாயம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இது மாபெரும் அநீதி, இணை வைப்பு ஷிர்க், மாபெரும் அநீதி என்று சொல்கிறார். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் இதனை பார்க்கலாம். அதுபோல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு சொல்லுகிறார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக பி கலிமாத், நான் சில விஷயங்களை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பேணி நடந்து கொள், அவன் உன்னை பேணுவான். இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நீ பேணிக்கொள், அவனை உனக்கு முன்னால் நீ காணலாம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு சொல்கிறார்கள், وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهِ,
وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهِ. நீ எதையேனும் கேட்டால் அல்லாஹ்விடத்திலே நீ கேளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சொல்லி கொடுப்போமா? நம்ம சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைக்கு குழந்தைகளிடமிருந்தே சின்ன பிள்ளைகளிலிருந்தே என்ன செய்யறாங்க, இந்த ஷிர்கான சிந்தனையோடு குழந்தைகள் வளர்றாங்க. தர்காவுக்கு போகக்கூடிய சிந்தனை அவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்னு அப்பாஸுக்கு சொல்றாங்க, நீ எதையேனும் கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு என்று சொல்லி காட்டினார்கள். இப்படி அவர்களுடைய உபதேசம் போகிறது. இன்னும் பல விஷயங்களை சொல்றாங்க. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறனால் நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். மிக முக்கியமான அடிப்படை விஷயங்களை அவங்களுடைய மனதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைக்கிறார்கள். இதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். தௌஹீதை நாம் போதிப்பதனுடைய காரணம், தௌஹீது எனும் இந்த ஏகத்துவம் சிறு பிரயாயத்தில் இருந்தே அவர்களுக்கு வர வேண்டும். சிறு வயதிலிருந்தே அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஏகத்துவத்திலே அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்பார்கள் அல்லாஹ்வுடைய அருளால். அதை நாம் இந்த வசனம் மற்றும் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் அவர்களுக்கு ஒரு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம். அதே போல தொழுகையை பேணி வர வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளங்களிலே நாம் பதிய வைக்கிறோம். அதற்கான தொழுகையினுடைய நூல், நீங்க கடைக்கு போனீங்கன்னா தொழுகை புத்தகம்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஷாஃபியா ஹனஃபியான்னு கேட்பாங்க. ஷாஃபி புத்தகம் வேணுமா, ஹனஃபி புத்தகம் வேணுமா? அது என்னது? ஷாஃபி இமாம்னு சொல்லி ஒரு இமாம் இருக்கிறாரு, அவருடைய வழியில தொழுகையை பற்றி சொல்லி தருவாரு. ஹனஃபி இமாம்னு ஒரு இமாம் இருக்கிறாங்க, அவர்களுடைய வழியில அந்த தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை சொல்லி தருவாங்க. இப்படி இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தொழுது காட்டி இருக்கிறாங்க. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தர வேண்டும். அல்லாஹ் தொழுகையை எங்க கடமையாக்குறான்? மேராஜ்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற போது தொழுகை கடமையாக்கப்படுகிறது. தொழுகையை வாங்கிட்டு வராங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழணும்னு சொல்லி. எப்படி தொழுவது? அதுக்கு முன்னால் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஆனா அது ஒரு முறையாக இல்லை. ஏதோ இதுக்கு முன்னால எப்படி தொழுதாங்களோ அது போல நம்மளும் தொழுவோன்னு தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? தொழுகையினுடைய முறை இறை தூதருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பின்னாடியே என்ன செய்யறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். அவர் போறார், தொழுகையை எப்படி தொழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். 2 நாள் செல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நேரத்திலும் லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர், இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் செல்றாங்க. முதல் நாள் முதல் வக்துல செல்றாங்க ஒவ்வொரு வக்துக்கும். 2வது நாள் அந்த வக்தினுடைய கடைசி நேரத்துல செல்றாங்க. சென்று தொழுது காட்டுறாங்க, இப்படித்தான் தொழணும் அப்படின்னு. தொழுது முடிச்சுட்டு 2வது நாள் தொழுகையை கற்றுக் கொடுத்து விட்டு சொல்றாங்க, நான் முதல் நாள் ஒரு வக்தில் வந்தேன், இப்ப 2வது நாள் இந்த வக்துல வந்திருக்கிறேன். இந்த 2க்கும் இடைப்பட்ட நேரம் தான் தொழுகையினுடைய நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் மூலமாக கற்றுக்கொண்டு பிறகு மெம்பர்ல ஏறி மக்களை ஒன்று கூட்டி இப்படித்தான் தொழணும் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டி குனிந்து பிறகு மெம்பரில் இருந்து இறங்கி சஜதா செய்து காட்டி இப்படித்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். அதை அவர்களுக்கு நூல் வடிவிலே நாம தயாரித்து கொடுக்கிறோம்.
இதுதான் தொழுகையினுடைய முறை. அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். உது செய்யக்கூடிய முறை இதுதான், தயமம் செய்யக்கூடிய முறை இதுதான். தொழுகையினுடைய அதாவது தூய்மை, ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய தூய்மை எப்படி, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போல நல்ல ஒழுக்கங்கள், என்னென்ன ஒழுக்கங்களை ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டும், வீட்டில் இருக்கும் போதும் சரி, வெளியே நடமாடும் போதும் சரி, பிறரிடம் நாம் கலந்து உறவாடும் போதும் சரி, என்னென்ன பண்பாடுகள் நம்மளிடத்திலே வர வேண்டும் சொல்லிக் கொடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு வருடத்துல 2 வருடத்துல முடிச்சிடும். ஒரு வருடத்திற்குன்னு ஒரு தனி பாடத்திட்டம், இன்னொரு வருடத்திற்குன்னு தனி பாடத்திட்டம். நம்மளுடைய மதரசாவில் மொத்தமே 2 வருடம் தான். ஏனைய மதரசாக்கள்ல நீங்கள் 4 வருடம் படித்தாலும் இந்த 2 வருடத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு விஷயங்களை நாம் என்ன செய்யறோம், தேவையான விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை அதை சொல்லிக் கொடுக்கிறோம். தமிழ்ல தான் சொல்லிக் கொடுக்கிறோம். தமிழ் மட்டும்தான், அரபிலாம் இருக்காது. அரபியினுடைய இலக்கணம் சொல்லி தர மாட்டோம். எதுக்கு அரபி இலக்கணத்தை இந்த பிள்ளைய படிச்சு என்ன ஆக போகுது? பெரிய பெரிய அரபு நூல்களை ஆய்வு செய்ய போகுதுங்களா? இல்லை. அதற்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நேரம் இருக்க போகிறதா? இல்லை. அவங்க படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா, +2 முடிச்சிட்டாங்கன்னா காலேஜுக்கு போயிடுவான். காலேஜ் முடிச்சதோடு அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க, குடும்பத்தில் அவங்க போயிடுவாங்க. அப்போ குடும்பத்துக்கு தேவையாக என்னென்ன வேண்டும், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் சீர்திருத்துவதற்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன அவசியம், அதை பாடத்திட்டங்களாக உருவாக்கி நாம் வைத்து அவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். எனவே இப்போது முதல் வருடம் முடிந்து விட்டது. இப்போ அவங்க பட்டம் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சென்ற வருடம் முதல் வருடத்தை முடித்து விட்டு 2வது வருடத்துல சேர்ந்து அதையும் இப்போ முடிச்சுட்டாங்க. அவங்க ஃபைனல் இயர். இப்ப நம்மளுடைய மதரசாவில் காலியாக இருக்கக்கூடிய இடம் என்ன என்று சொன்னால், முதல் வருடம் இப்ப காலியா இருக்கு. உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்பி வைங்க. அந்த ஆபீஸ்ல அதற்கான பாரம் இருக்கிறது, அதை வாங்கி செல்லுங்க. வாங்கி சென்று அதை பூர்த்தி செய்து 6வது வகுப்பு படித்து முடித்து நன்கு குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகளை நீங்க அனுப்பி வைங்க. இந்த வருடம் காலியாக இருக்கிறது. இன்னும் ஒரு வருடத்தில் அவர்களுக்கு நாம பட்டம் கொடுத்துருவோம். ஏன் தனித்தனி பட்டம் கொடுக்கிறோம்? முதல் வருடத்துக்கு ஒரு பட்டம், 2வது வருடத்துக்கு ஒரு பட்டம் ஏன் கொடுக்கிறோம்? இந்த 2 வருடம் சேர்த்து நீங்க கொடுக்க வேண்டியதானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்று சொன்னால், முதல் வருடத்துல படித்து முடித்து ஒரு பிள்ளை அடுத்த வருடத்துக்கு போகாம இருக்கு. சில முக்கியமான காரணங்களாலேயோ அல்லது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேலை பழுதுனாலேயோ அல்லது வேறு பல காரணங்களையா அடுத்த வருடம் என்னால போய் சேர முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சனது, ஒரு பட்டம், நான் 1 இயர் கோர்ஸை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அவங்களுக்கு இருந்துட்டு போட்டுமே என்று சொல்லி நாம தருகிறோம். அந்த முதல் வருடம் சும்மா சாதாரணமான வருடம் கிடையாது. இறை மார்க்கத்துடைய முக்கியமான விஷயங்களை அவங்க தாங்கி சென்று வெளியேறுவாங்க. அதே போல 2ஆம் வருடம், அந்த 2ஆம் வருடம் நாம பட்டம் கொடுக்கும் போது இந்த 2 வருடத்தையும் சேர்த்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 2 வருடங்களை இந்த மாணவி பூர்த்தியாக்கி இருக்கிறார் என்று கொடுப்போம். ஆக நம்முடைய மதரசாவிலே இந்த ஆலிமா பட்டம் என்பது ஒரு சிறந்த ஒரு பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான, அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான, அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான இறை மார்க்கத்தினுடைய நெறிகளையும் முறைகளையும் சட்டதிட்டங்களையும் அடிப்படை கொள்கைகளையும் தாங்கி அவர்கள் ஒரு ஆலிமாக்களாக இங்கு உருவாக்கப்படுகிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த நற்பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் அனுப்பி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வரல. நீங்க என்ன செய்யுங்க? 5 ரூபாய். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. என் காலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீஸ் لقد من الله على المؤمنين கொடுத்துருங்கன்னு சொல்றேன். بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காரு, பின்னால் பெண்களுக்கு இடமெல்லாம் முன்னால் வா, முன்னால் வா, நெருங்கி வா, வா வா, நெருங்கி வா, இந்த பக்கம் நெருங்கி வா. அந்த பாலித்தீன் கேஸில் பச்சை கேஸில் தான் வச்சுருப்பாங்க. அது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து விநியோகம் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா 2 கீஸாக தந்தாங்க. காலையில் அப்படி 50 வந்து 2ஆக தந்தாங்க. அது பாதி என் காலுக்கு பக்கத்தை கொண்டு வந்துட்டேன். அதனால் அது இருந்ததுன்னா அதை எடுத்து, இல்லைன்னா எடுத்திருப்பாங்க. பார்த்துக்கிறோம். சாமி கடிதக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜாமியா நஜானுடைய ஆண்டு விழாவை நிகழ்ச்சி, சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நாம் அமர்ந்திருக்கிறோம். தம்பி அவன் சேர்ந்து சொல்லணும். அத்தோடு இங்கு வருகை இருந்திருக்கின்ற பெற்றோர்கள், பொறுப்பாளர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனில் 3ஆம் அத்தியாயம் 164ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்றார். லக்கத் மன்னல்லாஹு இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மூமின்களுக்கு லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதன் பொருளை நான் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வை, மறுமையை, தூதர்களை, வேதங்களை, மறைவானவைகளை அத்தனையும் நம்பக்கூடியவர்கள். அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய உபகாரத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். உலகத்தில் உள்ள அத்தனையும் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிற உபகாரம் தான். ஆனால் இந்த உபகாரத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறார். என்ன உபகாரம்? இந்த நம்பிக்கையாளர்கள் இருந்து, இந்த மக்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறார். முகமது என்கிற தூதரை அல்லாஹ் வானத்திலிருந்து அனுப்பவில்லை, அல்லது வேற்று கிரகத்திலிருந்து அனுப்பவில்லை. அன்றைக்கு வாழ்ந்த அரபு மக்களிடமிருந்துதான் அல்லாஹ் முகமது என்பவரை தூதராக அனுப்பினார். இது
அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எந்த வகையில் இது உபகாரமாக இருக்கிறது? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் அந்த மக்களுக்கு யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகிற போது அதை அல்லாஹ்வுடைய தூதர் உள்வாங்கிக் கொண்டு தன்னை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு அதை ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று ஓதி காட்டுவார்கள். அதை அங்கு இருக்கிற சபையில் இருக்கிற தோழர்கள் அதை மனனம் செய்து கொள்வார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. ஓதி காட்டுவது மட்டுமல்ல அவருடைய வேலை. நான் லகத் மன்னல்லாஹு இஸ் பாஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் என்று இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அந்த மொழியில் உங்களுக்கு ஓதி காட்டுவதால் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி இருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த மக்களுக்கு ஓதி காட்டினால் அவர்களும் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள். நமக்கும் அந்த மக்களுக்குமான வித்தியாசம், அவர்கள் தாய்மொழி அரபி. அரபி மொழியில் அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிற போது அதற்கான மொழியாக்கம் தேவையில்லை. நம்மை பொறுத்தளவில் இப்போது நான் ஓதி காட்டிவிட்டு மட்டும் நான் நிறுத்திவிட முடியாது. அதனுடைய மொழியாக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் அதுதான். தாய்மொழி அவர்களுக்கு அரபி, நமக்கு தாய்மொழி தமிழ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாய்மொழி அரபியாக இருக்கிற அந்த மக்களுக்கு இதை ஓதி காட்டினால் என்ன ஓதி காட்டினார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் மொழியாக்கமும் புரியும். ஆனால் அத்தோடு அல்லாஹ் அந்த பணியை இறை தூதருக்கு நிறுத்திக் கொள்ளாமல் யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார். என்ன தூய்மைப்படுத்துவார்? அவர் என்ன பல நாட்கள் குளிக்காமல் அழுக்கு பிடித்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களை அழைத்து கால்நடைகளை, மற்ற பிராணிகளை குளிப்பாட்டி அதை சிங்காரிப்பதை போல அந்த அரபு மக்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழைத்து குளிப்பாட்டி அவர்களை சிங்காரித்தார்களா? அந்த அழுக்கை நீக்கக்கூடிய அந்த பணியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னாரா? யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார் என்றால் என்ன பொருள்? அவர்களிடத்தில் மேனியில் உள்ள அழுக்கில்லை. அவர்களுடைய உள்ளத்துக்குள், அவர்களுடைய சிந்தனைக்குள் பல்வேறு வகையான அழுக்கு, கரைபடிந்த சிந்தனைகள், பல்வேறு நடவடிக்கைகள், சமூகம் ஏற்றுக்கொள்ளாத பல நடவடிக்கைகள், பல கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அதை அல்லாஹ்வின் தூதர் தான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அதை சொல்லி புரிய வைத்து அந்த மக்களை அந்த சிந்தனையிலிருந்து, அந்த செயல்பாடுகளில் இருந்து, அந்த நடவடிக்கைகள் இருந்து அவர்களை மீட்டு அந்த மக்களை புனிதப்படுத்த வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கடமையாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வதன் மூலம் இதன் பின்னணியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய அரபு மக்கள் இந்த நிலையில் தான் இருந்தார்கள். எந்த நிலையில்? அவர்களுக்கு தர்பியா தேவைப்பட்டது, அவர்களுக்கு தஸ்கியா தேவைப்பட்டது, நற்பயிற்சி தேவைப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பயிற்சி பட்டறையில் அந்த மக்களை செதுக்கி, உலகத்தில் இன்றைக்கும் அவர்களால் செதுக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை நாம் கேட்கிற போதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம்? ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அல்லாஹ் பேசாம பேசாம நிக்க விட்டுருவார். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான்.
அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறோம். இந்த பிரார்த்தனை யாருக்கு கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டறையில் பயிற்சி எடுத்த அந்த நபித்தோழர்களுக்குத்தான் இந்த பிரார்த்தனை. ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه என்று சொல்கிறார். ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இதே பிரார்த்தனை யாருக்கு கிடைக்கும்? ذلك لمن خشي ربه, தன்னுடைய இரட்சகனை எவன் பயந்து வாழ்கிறானோ அவனுக்கு இதே பிரார்த்தனை கிடைக்கும். அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த பிரார்த்தனை, அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் எவரெல்லாம் வாழ்கிறானோ அவனுக்கு அதே பிரார்த்தனை கிடைக்கும். ذلك لمن خشي ربه என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நபி அவர்கள் அந்த மக்களை பண்படுத்தினார்கள்? பண்படுத்தப்பட வேண்டிய நிலையில் அவர்களுடைய அத்தனையும் இருந்தது. அது அரபு மக்களுடைய பேச்சும் சரி, எண்ணமும் சரி, செயலும் சரி, அவர்களுடைய அத்தனையுமே ஒரு மனித சமூகத்திற்கு விரோதமானதாக இருந்ததை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அறியாமை காலத்து மூடர்கள், அறியாமை காலத்து முட்டாள்கள், பண்பாடற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த அரபு மக்களுடைய நிலை இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த 21ஆம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம், 20ஆம் நூற்றாண்டையும் கடந்து வந்திருக்கிற நாம், மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவனுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் இடத்தில் இருக்கிற அறிவு வளர்ந்த அளவிற்கு, அவனத்தில் இருக்கிற அந்த சிந்தனை வளர்ந்த அளவிற்கு அவனுக்கு நடவடிக்கைகள் அவனிடத்தில் வளரவில்லை. மற்றவர்களால் போற்றும்படியாக அவனுடைய நடவடிக்கைகள் அமையவில்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கு காரி துப்புகிற நிலைக்கு படித்தவனும் சரி, படிக்காதவனும் சரி, இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக தங்களை காட்டிக் கொள்கின்றார்கள். அந்த காலத்தில் படிக்காத அந்த மக்கள் எந்த வகையில் நாம் குறை சொல்ல முடியும்? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த எதுவும் தெரியாத அந்த மக்களுக்குத்தான் இறை தூதர் முகமது அவர்களை ஒன்றும் தெரியாதவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவருக்கு தன் புறத்தில் இருந்த ஞானத்தை, அறிவை அல்லாஹ் ஊட்டி அவரை முதலில் அல்லாஹ் வென்றெடுத்து பிறகு அவர் வழியாக அந்த மக்களை அல்லாஹ் என்ன செய்கிறார்? வென்றெடுக்கிறார். இந்த பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அவர்களுடைய செயலை மாற்றி அமைத்தார்கள். பொழுதும் குடி, பொழுதும் கூத்தாட், பொழுதும் சூதாட்டம், கொலை, கொள்ளை, அநாகரிகமான அத்தனை நடவடிக்கைகளையும் செய்து கொண்ட அந்த மக்களை முதலாக கடவுள் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாக மாற்றி அமைத்தார்கள். ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்க முடியும் என்பதை புரிய வைத்தார்கள். அந்த ஒரு கடவுள் நீ எங்கு போனாலும், எங்கு இருந்தாலும், எதை செய்தாலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அச்சத்தை அந்த மக்களுக்கு அவர்கள் விதைத்தார்கள். எல்லா நிலையிலும் அந்த அச்சம் மேலோங்கக்கூடிய நிலைக்கு அவர்களை உருவாக்கினார்கள். எதை செய்வதாக இருந்தாலும், எதை சிந்திப்பதாக இருந்தாலும் முதலாக அவர்களுக்கு எழுவது அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை தான், அல்லாஹ்வை பற்றிய அச்சம்தான். ஆதலால் தான் அந்த தோழர்களை, அந்த மக்களை இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள், சஹாபாக்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இந்த வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களை பண்படுத்துவது மட்டுமல்ல,
இந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கான அறிவு ஞானத்தையும், வெறுமனே குர்ஆனை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, குர்ஆனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை, அதனுடைய பின்னணியை, அது எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அது நம்மிடத்தில் எதை செய்ய வலியுறுத்துகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் அந்த மக்களுக்கு நினைத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். இவ்வளவு பெரிய பெரும் பணியை இறை தூதரை அனுப்புவதன் மூலமாக அல்லாஹ் அந்த மக்களுக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால், இது இந்த மக்களுக்கு செய்த பெரும் பாக்கியமா இல்லையா, பேருபகாரமா இல்லையா? அல்லாஹ் முஹம்மது நபியை அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இறை தூதராக அவரை அந்த மக்களுக்கு அல்லாஹ் தரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்திருப்பார்கள். அவர்களுடைய வழித்தோன்றர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். வாழையடி வாழையாக இந்த மனித சமூகம் இன்று வரை எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்களும் சரி, நானும் சரி, வெவ்வேறு சிந்தனைக்குரியவர்களாக, வெவ்வேறு செயலுக்குரியவர்களாக, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு அநாகரிகமான போக்குக்குரியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்திருப்போம். அதையெல்லாம் மாற்றி அமைத்த ஒரு மிகப்பெரிய பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் வழங்கியதால் தான் அதை பெரும் உபகாரமாக அல்லாஹ் சொல்கிறார், பேருபகாரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த பணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தானா? அன்றைக்கு நபி அவர்கள் உயிரோடு இருந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் நபித்துவர்கள் இருந்தார்கள், அரபு மக்கள் இருந்தார்கள், அவர்களுடைய நடவடிக்கை தெரியும், நபி அவர்களுடைய நடவடிக்கைகள் தெரியும், நபி அவர்கள் பேசுவது அவர்களுக்கு புரியும், அவர்கள் பேசுவது நபிக்கு புரியும். அன்றைக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், பக்குவப்படுத்தினார்கள், எல்லாம் சரி. அவர்கள் போய்விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். பல தலைமுறையிலே கடந்து பல நூறு ஆண்டுகள் கழிந்து இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மனிதர்களாக இந்த உலகில் வாழ வேண்டுமா இல்லையா? நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக, நற்பண்புகளுக்குரியவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா இல்லையா? அதற்கு என்ன வழி? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை, அதை நிறைவு செய்து விட்டான், தூதுவரை அல்லாஹ் முடித்து விட்டான். அந்த தூதுவரை விட்டு சென்ற பணி இன்றும் எஞ்சி இருக்கிறது. என்ன பணி? ஒரு செய்தியை நான் கேட்டாலும் நீங்கள் கேட்டாலும் அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய பணி, அதை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பணி, மக்களை செய்வதற்கான தூண்டுகிற பணி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை நபி அவர்களே சொல்லி சென்றார்கள். தன்னுடைய இறுதி பேருரையில் கடைசியாக செய்த அவருடைய அந்த ஹஜ்ஜினுடைய உரையில், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இறை தூதர் அவர்கள் நிகழ்த்திய அந்த உரையில் நபி அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இத்தனை ஆண்டுகள் நான் இறை தூதராக கடந்து வந்திருக்கிறேன், என்னென்ன அல்லாஹ்விடமிருந்து எனக்கு சொல்லப்பட்டது அத்தனையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எதை எப்படி புரிந்து செயல்படுத்த வேண்டுமோ அப்படி புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்று செய்முறையாகவும் விளக்கி இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள், நடைமுறைப்படுத்திருக்கின்றீர்கள், எல்லாம் சரி என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவூட்டிவிட்டு, இங்கு குர்ஆனை, இறை தூதரை, அல்லாஹ்வை, மறுமையை நம்பிய அத்தனை முஸ்லிம்கள் இங்கு சங்கமித்திருக்காக என்று நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இங்கு வராதவர்கள் இருக்கின்றார்கள், அவரவர்களுடைய இடத்தில், அவர்களுடைய இல்லங்களில், அவர்களுடைய ஊர்களில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் இப்போது இந்த இடத்தில் சொன்ன இந்த செய்தியை, அரஃபா என்கிற மைதானத்தில் சொன்ன இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் சேர்க்க வேண்டும்? இப்போது இங்கு நீங்க அமர்ந்து கேட்கக்கூடியவர்கள் அங்க பார்த்து கொண்டு இங்க பார்த்து கொண்டு அவ என்ன செய்யறா, இவ என்ன செய்யறா, அந்த பிள்ளை என்ன செய்ய, இந்த பிள்ளை என்ன செய்ய என்று இப்படி திசை மாறி சிந்தனை மாறி நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வெளியே போனாங்க, என்ன சொன்னார்கள்? நல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நல்ல சொன்னாங்க என்பது மட்டும்தான் நமக்கு விடையாக வரும். அப்ப இங்கு சொன்ன அத்தனையுமே சொல்கிற இடத்தில் நாம் இல்லை. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, என்னிடத்தில் கேட்டதை நீங்க போய் என்ன செய்யுங்க, கேட்காத மக்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்க நீங்க சொல்லும் போது அதை உன்னிப்பாக கேட்பார்கள். ஓ, அல்லாஹ் தூதர் இப்படி சொன்னார்களா,
இதையெல்லாம் செய்ய சொன்னார்களா, இதையெல்லாம் விட சொன்னார்களா, ஓஹோ என்று உன்னிப்பாக கேட்பார்கள். ஏன்? அக்கறை எடுத்துக்கொண்டு கேட்பதால். இறை தூதர் சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்லுகிற போது அதை அக்கறை எடுத்துக்கொண்டு கேட்பார்கள் என்ற காரணத்தினால் இங்க வந்தவங்க வராத மக்களுக்கு போய் சொல்லுங்க என்று சொன்னாங்க. இப்ப ஏன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? உங்க பிள்ளைங்க இங்க பட்டத்தை வாங்குறத பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. கட்டாயமா வந்தே ஆகணும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருக்கிற வாருங்கள் என்று சொன்னால் வருவீர்களா? வரமாட்டீர்கள். அப்போ ஏன் பிள்ளைப்பட்ட வந்தது, ஏன் பிள்ளைப்பட்ட வந்தது, நான் பார்க்கணும் சொல்லி வந்திருக்கீங்க. அது வலியுறுத்தி சொன்னதால் வந்திருக்கின்றீர்கள். அப்போ இங்க வராம இருந்து இங்க இருந்து புறப்பட்டு போகிற அந்த பிள்ளைகிட்ட இன்னைக்கு மாரசால என்ன சொன்னாங்க என்று கேட்டால் அது நீங்கள் அக்கறையோடு கேட்கின்றீர்கள். அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்றீர்கள். அதை புரிந்து மரணம் செய்வதற்காக கேட்கின்றீர்கள். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக கேட்கின்றீர்கள். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நேரடியாக கேட்பதற்கும் கேட்டவரிடம் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தான் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் உங்களை விட அதை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படி கேட்டு கேட்டு பேணி பாதுகாக்கப்பட்ட செய்திகள் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. உலகத்தில் யாரெல்லாம் தங்களை முஸ்லிமை என்று பிரகடனப்படுத்திக் கொண்டார்களோ அவரிடத்திலும் போய் சேர்ந்திருக்கிறது. அப்ப இதை நாம் உள்வாங்கி இருக்கிறோம், நாம் கேட்கிறோம், நாம் படிக்கிறோம். படித்துவிட்டு மூலையில் முடக்குவதற்கா, கேட்டுவிட்டு கடந்து போவதற்கா? இல்லை, நம் வாழ்க்கையில் அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு, நம்முடைய குடும்பத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை நாம் முறையாக வளர்த்தெடுப்பதற்கு, நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை சார்ந்தவர்களையும் நாம் என்ன வென்றெடுப்பதற்கு என்றுதானே பொருள். அதை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? அது உங்கள் ஒவ்வொருவர் மீது கடமையா இல்லையா? இதை செய்ய தவறுவீர்கள் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். இந்த பக்குவப்படுத்துகிற, பண்படுத்துகிற, நெறிப்படுத்துகிற இந்த பணியை நீங்க உங்க சக்திக்கு உட்பட்டு நீங்கள் செய்ய தவறுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவை அதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியது வரும். அதனுடைய விளைவை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியது வரும். ஏன்? அந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம். எந்த காலத்தில்? ரீல்ஸ் காலத்தில் வாழ்கிறோம். எந்த காலத்தில் வாழ்கிறோம்? ரீல்ஸ் எடுத்து விடக்கூடிய காலத்தில் வாழ்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் நடக்கிற காலத்தில் வாழ்கிறோம். எது தேவை, எது தேவையில்லை, எது இந்த குழந்தைகளை பண்படுத்தும் பண்படுத்தாது என்று புரியாத முட்டாள்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்கிறோம். அப்ப இதை நாம் தான் நம்முடைய வீட்டில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம் குடும்ப உறுப்பினரிடத்தில் நாம் தான் இதை ஆரம்பிக்க வேண்டும். நாம் அதை செய்ய தவறினால் அதன் விளைவை நாமே அனுபவிக்க வேண்டியது வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 1359வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم ما من مولود الا يولد على الفطره. எந்த குழந்தையும் இந்த உலகில் பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை இயற்கையான கோட்பாட்டில் தான் பிறக்கிறது. இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. இயற்கை மார்க்கம் என்பது அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. மற்றவைகள் எல்லாம் செயற்கை மார்க்கம். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த மதத்தை உருவாக்கியவன் அல்ல அந்த மதத்தினுடைய பிதாமகனாக கருதப்படக்கூடியவன் இருப்பான், கடவுள் என்கிற பெயரால். ஆனால் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்தை உருவாக்கியவன் உலகத்தில் எவனும் இல்லை. ஏன்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் தான் அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன். இந்த உலகத்தில் பிறந்தவர் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தவர் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் இல்லை, எந்த பொருளும் இல்லை. இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக, இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக பிரபஞ்சத்தின் அதிபதி. ஆதலால் தான் அவனை தவிர்த்து இந்த உலகில் பிறப்பு என்று எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ
சிந்திக்கிற திறன் கொண்ட உயிராக இருக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், மாமின் மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, சிந்திக்கிற திறன் கொண்ட மனிதனுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. இயற்கை மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான். இது கண்டுபிடிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இது ஏதோ முகமது என்பவர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. முகமதுக்கு பிறகுதான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது என்பதல்ல. மனிதன் இந்த உலகத்தில் என்றைக்கு தோன்றினானோ ஆதம் என்கிற பெயரால் அன்றைக்கே இந்த மார்க்கம் என்ன உருவாகிவிட்டது, இந்த மார்க்கம் வந்துவிட்டது என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இஸ்லாத்துடைய அடிப்படை. எனவே ஏதோ நேற்று 1500 ஆண்டுக்கு முன்னால முகமது வந்தார், அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கம் வந்துச்சு என்று சொல்லப்படுவது அது முட்டாள்தனமான சொல். என்றைக்கும் மனிதன் என்றைக்கு பிறந்தானோ, வள்ளுவனுக்கு 2500, ஈசாவிற்கு 2000, வள்ளுவனுக்கு 2500, முகமதுக்கு 1500 என்று காலத்தை கணித்து சொல்லப்படுகிற மார்க்கம் அல்ல இது. மனிதன் என்றைக்கு தோன்றினான் அந்த ஆண்டை சொல்ல முடியுமா? எத்தனை 1000 ஆண்டுகளாகிவிட்டன. இத்தனை 1000 ஆண்டுகளாக மனிதன் இந்த உலகத்தில் தோன்ற ஆரம்பித்து இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்கிற போது அத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது. ஏன்? இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, மதம் அல்ல. எனவே இந்த மார்க்கத்தில் தான் மனிதன் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். எந்த மனிதனா இருந்தாலும், எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அது குப்புசாமிக்கு பிறக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அப்துல்லாக்கு பிறக்கிறதா இருந்தாலும் சரி, டேவிட்டுக்கு பிறக்கிறதா இருந்தாலும் சரி, சிங்குக்கு பிறக்கிறதா இருந்தாலும் சரி, இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. வலாக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி கமா क़ால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்ப்பில் அந்த குழந்தையை தீவணங்கியாக, அந்த குழந்தையை சிலுவையை சுமக்கின்றவனாக, அந்த குழந்தையை யூதனாக, அந்த குழந்தையை வேறு வேறு சிந்தனை கூறியவர்களாக, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக அந்த பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் வளர்க்கிறார். அவர்களுடைய சுற்றுப்புறம் தான் அவர்களை இவ்வாறு உருவாக்குகிறது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். என்ன காரணம்? ஒரு கால்நடை ஒரு குட்டியை ஈண்டுகிறது. அந்த குட்டி இந்த உலகத்தில் பிறக்கிற போது ஏட்டி குட்டியா பிறக்குதா? அங்க குறைபாடு உள்ள குட்டியாக பிறக்கிறதா? இல்லை, அது நேர்த்தியான ஒரு குட்டியாகத்தான் பிறக்கிறது. அது அந்த குட்டியை எப்படி வளர்க்கிறது? தன்னிடத்தில் என்ன குணம் இருக்கிறதோ அதே குணத்தை அந்த குட்டிக்கும் தாய் ஊட்டி வளர்க்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பிறக்கிறது. அப்ப அந்த குழந்தையை பெற்ற தாய், அந்த குழந்தையை பெற்ற தகப்பன் தன்னிடத்தில் என்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் அந்த குழந்தைக்கும் என்ன செய்வான்? சொல்லிக் கொடுப்பான், ஊட்டி வளர்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நம் குழந்தையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பை நம்மிடமே விட்டு விட்டார்கள். உங்களுடைய குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கட்டுப்பட்டு என நல்ல நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், நல்ல சிந்தனை, மற்றவர்கள் பாராட்டும் வகையில் வளர வேண்டுமா, இல்லை அது ஊதாரித்தனமாக அந்த குழந்தை வளர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதில் எந்த நிர்பந்தம் இல்லை. நீங்க எப்படினாலும் உங்க பிள்ளைய வளர்க்கலாம். டான்ஸ் ஆட விட்டு என்ன செய்யலாம்? வளர்க்கலாம். கூத்து கும்மாளம் போட செய்யும் என்ன செய்யலாம்? வளர்க்கலாம். இல்லை, நல்லவற்றை சொல்லிக் கொடுத்தும் நீங்க என்ன செய்யலாம்? வளர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அவ்வளவுதான். நாங்கள் அதனால் எந்த பலனையும் அனுபவிக்க போவதில்லை. மற்றவர்கள் அதனால் எந்த பலனையும் அனுபவிக்க போவதில்லை. நீங்க நல்லா படிக்க வச்சு, நல்லா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, நல்ல இடத்துல நீங்க அந்த பையனுக்கு, அந்த குழந்தைக்கு வேலை வாய்ப்பு படிக்க கொண்டாந்தீங்கன்னா அவன் ஒழுங்கா என்ன செய்வான்? சம்பாதிச்சு போடுவான். ஐயோ, இத்தனை வருஷமா பாடுபட்டு நம்மளை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, நம்ம சம்பளம் வாங்கி முதல் சம்பளம் நம்ம தாய்களுக்கு கொடுக்கணும், மாசம் கொடுக்கணும்னு சொல்லி போடுவான். நீங்க ஊதாரித்தனமாக வளர்த்தால், நீங்க கும்மாளம் போடக்கூடிய குழந்தைகளாக வளர்த்தால், அதுவும் என்ன செய்யும்? புறங்காலால எட்டி உதச்சிட்டு அந்த பக்கமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இப்படித்தான் என்ன நீங்க வளர்க்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நபி அவர்கள் அன்றைக்கு இருக்கிற போது நபி தோழர்களை இப்படி உருவாக்கினார்கள்.
நபி தோழர்களை மட்டுமல்ல, தனக்கு பிறந்த பிள்ளைகளையும் அப்படித்தான் அல்லாஹ் தூதர்கள் வளர்த்தார்கள். தனக்கு தன் வழியில் வந்த பேர குழந்தையும் அப்படித்தான் வளர்த்தார்கள். பண்படுத்தித்தான் வளர்த்தார்கள். நாகரிகத்தை, இஸ்லாமை சொல்லிக் கொடுத்துத்தான் வளர்த்தார்கள். எனவே நாமும் அந்த அஸ்திரத்தை, அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் சுற்றும் புறமும் சேர்ந்து நம்மை நரக படுகொலியில் தள்ளிவிடும். நம் குழந்தைகளையும் குடும்பத்தையும் இறை நினைவிலிருந்து தூரமாக்கிவிடும். காரணம், நாம் வாழுகிற காலம் மறுமையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலம். மறுமையை நெருங்கி இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்னா அந்தர்நாக்கும் அதாவன் கரீபா. அல்லாஹ் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமீபித்திருக்கிற வேதனை குறித்து எச்சரிக்கிறேன். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா வயகூல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. என்ன சமீபித்திருக்கிற வேதனை? இது நபி அவர்கள் சொன்ன வசனம். 78வது அத்தியாயம் அம்ம யதசாஅலூன் என்று ஆரம்பிக்கிற அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனம். என்ன நபி அவர்கள் சொன்னார்கள்? 1450 ஆண்டுகளாகிவிட்டன சொல்லி அந்த நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னா அந்தர்நாக்கும் அதாபன், நான் கரீபன், சமீபித்திருக்கிற வேதனையை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற வேதனை, அந்த வேதனை சாதாரணமானதல்ல, அந்த தண்டனை சாதாரணமானதல்ல. யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. அந்த ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன செய்தேன், இந்த உலகில் வாழ்கிற போது நான் என்ன செய்தேன் என்று கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற நாள் அந்த வேதனை அவருக்கு தரப்படும். கண்ணுக்கு முன்னால பார்க்கிற நாளில் அந்த வேதனை அவருக்கு தரப்படும். அப்ப வறுமை நாள், அது சமீபித்திருக்கிற நாள், சமீபித்திருக்கிற வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி நேருக்கு நேராக அந்த தண்டனையை பார்க்கிற போது இந்த உலகில் குத்தாட்டம், கும்மாளம் அத்தனையும் போட்டு ஒவ்வொருவரும் ஆஹா யாலைத்தனி கூட்டு துராபா, நான் இந்த உலகில் மனிதனாக பிறந்திருக்காமல் இருக்க வேண்டுமே, ஐயோ மண்ணாங்கட்டியாக இருந்திருக்கலாமே, எந்த கேள்வி கணக்கும் இல்லையே என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கு வேதனை. மறுமை நாள் நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்றைக்கு திருக்குர்ஆன் வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தன்னுடைய வார்த்தையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை திருமதியிலே பார்க்கும் அனஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعه حتى يتقارب الزمان. மறுமை நாள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது, காலம் சுருங்கி விட்டன. மறுமை நாளுக்கான அடையாளமாக எத்தனையோ இறை தூதர் சொன்னார்கள். அதில் ஒன்று காலம் சுருங்கி போயிருக்கிறது. ஐயா இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சோ, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா என்று கேட்கிற அளவுக்கு காலம் சுருங்கி விட்டது. எத்தகாரபு ஜமான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், فَتَكُونُ السَّنَةُ كَالشَّهْرِ فَتَكُونُ السَّنَةُ كَالشَّهْرِ وَالشَّهْرُ كَالْجُمْعَةِ وَتَكُونُ الْجُمْعَةُ كَالْيَوْمِ وَيَكُونُ الْيَوْمُ كَالسَّاعَةِ وَتَكُونُ السَّاعَةُ كَالظَّلَمَةِ بِالنَّارِ. கமா கலா இஸ்லாத்து வஸ்ஸலாம். எப்படி காலம் நெருங்கிவிட்டது? ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் அளவுக்கு சுருங்கிவிடும். ஒரு வருடம் என்பது 365 நாள். ஒரு வருடமா? ஓ 365 நாளா? இல்ல 30 நாள் எப்படி ஓடுமோ அது மாதிரி ஒரு வருடம் ஓடிவிடும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக சுருங்கிவிடும். ஒரு வாரம் என்பது ஒரு நாளாக சுருங்கிவிடும். ஒரு நாள் என்பது சில வினாடிகளாக சுருங்கிவிடும். அந்த காலத்தில் இருக்கிறோம். வர்க்கமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனாங்க, நம்ம பாட்டம் பாட்டெல்லாம் போனாங்க. எப்போ போனாங்க? துல்ஹஜ் மாசம். எப்போ வரும்? துல்ஹஜ் மாசம் வருடத்தினுடைய கடைசி 12வது மாதம் இல்லையா? 12வது மாசம் வர்றதுக்கு முன்னாலேயே 8ஆம் மாசத்திலேயே பொடியை கட்டிட்டு எரிசுவாங்க, கிளம்பிடுவாங்க. 8ஆம் மாசத்திலேயே நோம்புக்கு முந்தைய மாசத்திலே எரிசுவாங்க, கிளம்பிடுவாங்க. ஏன்? கப்பல்ல ஒரு 40 நாள் 2 மாசம் போகணும். அந்த பக்கமா போய் ஒரு மாசம், திரும்பி வரும்போது ஒரு 2 மாசம், ஒரு 5-6 மாசம் என்ன செய்யும்? போய் இப்போ
நாளைக்கு ஹஜ் ஆரம்பிக்குன்னு சொன்னா இன்னைக்கே பொருள் போய் சேர்ந்துடலாம். சுருங்கிடுச்சு. 16-20,000 மைல் தொலைவில் இருக்கிற இன்னொரு கண்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு சில மணி நேரங்களில் போய் சேர்ந்து விடலாம். இப்ப மெட்ராஸ்ல இருந்து 3 மணி நேரத்துல இங்க செங்கோட்டைக்கு கடையில் வர்றதுக்கு என்ன வந்தே பாரத் மாதிரி தந்தே பாரத் நாளைக்கு என்ன செய்யும் வந்தாலும் வந்துடும். 3 மணி நேரத்துல அங்க ஏரியாச்சு இங்க அடுத்த 3 மணி நேரம் காலையில டிஃபன் மட்டும் மத்தியானம் சாப்பாடு வந்துடலாம். அப்போ காலங்கள் சுருங்கி கொண்டிருக்கின்றன. அப்போ கால சுருக்கம் என்பது மறுமை நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு வழக்கு அத்தனையுமே எப்படி இருக்க வேண்டும்? என்றைக்கு அல்லாஹ் இந்த மொத்த உலகையும் அழிப்பான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். ஆதலால் நாம் சரி, நம்முடைய குழந்தைகளையும் சரி, இஸ்லாமிய சிந்தனையோடு, இறை நினைவோடு நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நாமும் வளர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மை நாம் இழந்து விடுவோம். நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நம்முடைய அத்தனை நல்லறங்களையும் நாம் இழந்துவிடும். நாம் மனிதர்களாகவே இருக்க முடியாது. இந்த உலகில் மனித நாகரிகமற்று மிருகங்களாக வாழ்ந்து செத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உரியவராகத்தான் நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறந்த பயிற்சி பட்டறையாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கு வாசகம் அன்னில்லாகி கொடுத்தார். காலம் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் ஏற்கனவே அறிவித்தது போல 1ஆம் வருடம் காலியாக இருக்கிறது நம்முடைய மதரசாவில். ஆலிமா 1ஆம் ஆண்டு. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசா மீண்டும் தொடங்கும். அந்த ஆலிமா பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அடுத்து இந்த 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு நிகழ்ச்சி இப்போது தொடங்க இருக்கிறது. முதலில் 2ஆம் ஆண்டை நாம் அழைப்போம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவராக வந்து தங்களுடைய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து 1ஆம் ஆண்டை அழைப்போம். வரிசையாக வைக்கலையா? பேர் லிஸ்ட் இல்லையா? இல்லையா? அது சரியா இருக்கு. இப்போ அதை எடுக்காது. சரி, பிரச்சனை இல்லை. சரி, முதலாவதாக SS அஸ்ரா. SJ வஜீஹா. AA முனா ஃபாத்திமா. அடுத்து H खदीजा. Y मजीदा.
PS ராஹினா, MJ ஹனியா, TM தமீனா பர்வீன், ACN ரீமி சஹானா, TM ஐனுல் ஃபாத்திமா, KA அனிகா, S நபீலா, F சனா, அடுத்து நல்ல சரி மேடம். அடுத்து முதலாம் ஆண்டு TA மஹீரா, PK ஐனுல் ஜாரியா, SA ஜியானா, K அஜீசா ஃபாத்திமா, MS அதீபா ஃபாத்திமா, KS ஐனுல் மரியம், UA நசீஹா, MM அஷிகா, KM புஷ்ரா, MT ஹைருன், KM ஹதீஜா பெனான், சமீஹா சமீஹா, ஆமினா நசீகா, ஹினா ஹினா, இஃப்ரா, ஹானியா, ஹானியா, ஆஃப்ரீன், தஸ்லீமா, தஸ்லீமா, அனாபா, ஆஃபியா, நேரம் கொடுங்க. நீங்க எப்படி கொடுக்குறீங்க? எஹதி, நசீகா, ரெண்டு நசீகா இருக்கு. நசீகா துராப்ஷா, PT நசீகா, நசீகா துராப்ஷா, பசீமா ஹபீபுர் ரஹ்மான், அஃப்ரீதா சஃபா, அஃப்ரீதா சஃபா, லமீகா முகமது கைர்,
இல்லை ஒன்று அவ்வளோதான். அலிமா பிள்ளைங்க மட்டும் இருக்க சொல்லுங்க, மற்ற எல்லாம் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. சுபானக்கலாம். சான்றிதழ் பெற்ற மாணவிகள் மட்டும் அமருமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.